எண் 9 ஜிவந்திகா எம்எஸ். என் தாய்மொழி தமிழுக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வரலாற்றை படிக்கும் பெண்ணாய் இல்லாமல் வரலாற்றை படைக்கும் பெண்ணாய் வாழ்ந்தவர். கணவன் கொல்லப்பட்டால் தான் உடற்கட்டை ஏறும் பெண்கள் மத்தியில் 7 ஆண்டுகள் பொறுத்திருந்து திட்டம் தீட்டி படையை சேர்த்து ஆங்கிலேயனுக்கு ஆட்டம் காட்டி சிவகங்கை கோட்டையில் பறந்த ஆங்கிலேயன் கொடியை கிழித்து எறிந்து தன் கொடியை பறக்கவிட்ட வீரப்பெண்மணி. இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முதல் பெண் மட்டுமல்ல, போரிட்டு அதில் வெற்றியும் கண்ட முதல் பெண். தனது 50வது வயதில் ஒரு பெண் வீரமாக போரிட்டு அதில் வெற்றியும் பெற்று தன் நாட்டை மீட்டெடுத்து மீண்டும் ஆட்சியில் அமர முடியும் என்று இந்த உலகிற்கு நிரூபித்து காட்டிய ஒரு வீர தமிழச்சி வீரமங்கை வேலு நாச்சியார். போருக்கு செல்வதற்கு முன் சமாதானம், உடன்படிக்கை, பணிந்து போவது இவற்றெல்லாம் யாரிடம் சொல்ல வந்தாய்? துள்ளி எழுந்து வாளி சுழிச்சினானே வீர சிறுவன் சேதுபதி. அவனின் வீர வேகத்தை கண்டு பயம் கொண்ட கோழைகளே, தாய் நாடு காக்க வேண்டுமென்றால் பின் குனிந்து சாக்காடு எங்களுக்கு வெல்லமெடா. தோளோடு தோளிட்டு நான் வாளை சுழிச்சி நான் இந்த வையகம் நடுங்குமெடா. இந்த வேலு நாச்சியாடமாய் கேட்கிறாய் சமாதானம் கேட்டுக்கொள். உன் கூட்டாளின் துப்பாக்கியை தோட்டாக்கள் கிளம்பும் முன்னே என் வேகம் மிகுந்த வீரவாள் உன் உயிரை குவிந்து சமாதானம் அடையும். போருக்கு பின் ஓடி வாருங்கள், என் காலடியிலே உடன்படிக்கை செய்து கொள்ளலாம். பேசுவதும் எழுதுவதும் நன்மைக்காக, பெருமை பற்றால் அதுவும் நாட்டுக்காக. ஆறறிவு கொண்டது எதற்காக? ஆய்ந்து பார்க்கணும் அதற்காக. பிற உயிர் பேணும் பரிவாக, பெருமைகள் கூறுவோம் பெரிதாக. வீரமங்கையை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது வரமாக. பயன்படுத்தினேன் சரியாக, நன்றி கூறுகிறேன் முறையாக. வணங்குகிறேன் என் இரு அறம், வணங்குவது என் இருக்கரம். இந்த உலகம் உள்ள நாள் வரைக்கும் வீரமங்கை வேலு நாச்சியார் புகழ் மணக்கட்டும். நன்றி, விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.